2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் கட்சித் தலைவர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர் முஸ்தபா தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்துள்ளார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தும் ஆலோசித்து உள்ளனர். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வாக்கு சேகரிக்கணும்னு நாங்கள் முடிவு செய்வோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மக்களால் வரவேற்கக்கூடிய தலைவரும் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அவர் கண்டிப்பாக பாசிச பாஜகவை எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையில் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் அவருக்கு வாக்களிப்பாங்கன்னு நான் சொல்றேன்.